ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, இன்று உனக்கு கிடைக்கப் போகும் திடீர் அதிர்ஷ்டத்தை மகிழ்ச்சியில் கொள். இது இந்த முருகப் பெருமானின் அருள்வாக்கு. வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம். அந்த பயணத்தில் சில இடங்களில் வலி மிகுந்ததாகத்தான் இருக்கும். அந்த நேரம் மனதை தளரவிடக்கூடாது. நிச்சயம் அவை உன்னை பலவீனமாக்கும் என்று மட்டும் கருதிவிடாதே. என்னை பக்குவம் அடையவும் சில விஷயங்கள் புரிய வைக்கவும் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. அதற்கு பிறகு உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும். உன்னையும் உன் குடும்பத்தாரையும் இந்த முருகப் பெருமான் பாதுகாத்துத்தான் வருகிறேன். இதோ உனக்கான புதிய நேரம், புதிய நாள் என அனைத்தும் நல்லதே நடக்கிறது. இனி நீ நன்றாக இருப்பாய். நல்ல காலம், நலமாக வாழ்வும் உனக்காக நிச்சயம் உண்டு. நிச்சயமாக. ஏனென்றால் பிறருக்கு உதவி செய்யும் வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்ததற்காக கண்ணியமாகவும் அதை கட்டுப்பாடோடவும் செய்து கொண்டு வருகிறாய். அதை தைரியமாக இரு. கவலையை விடு. நான் உனக்கு பாதுகாவலனாகத்தான் இருப்பேன். மேலும் வேறு எதுவும் துணையில்லை. முருகா என்று சொல்ல உன்னிடம்தான் இருக்கிறேன். பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதே. எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது. அதே நேரத்தில் இது நடக்குமா நடக்காதா என நீயாக கேள்வி எழுப்பி யோசிக்க தேவையே இல்லை. உனக்கான தக்க தருணத்தில் உன் முருகப் பெருமான் உனக்கு தருவேன். உன் வாழ்வில் நன்றாக இருப்பாய். தினமும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. என் கந்தசஷ்டி கவசத்தை கேள். உனக்கான அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி என மனதார நினைக்கும் என் செல்ல பிள்ளையே, நான் கெடுதல் நினைப்பேனா? நிச்சயமாக இல்லை. உன்னை நம்ப வைத்து ஏமாற்ற எனக்கு தைரியம் இல்லை. உன் நிலைமையை நான் சிறப்பாக மாற்றப் போகிறேன். உனக்கு இதோ ஒவ்வொரு நொடியும் உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை நீ மனதார உணர்ந்து கொண்டுதான் இருப்பாய். ஆனால் நீ ஒவ்வொரு துன்பம் வரும்பொழுதும், ஒவ்வொரு கஷ்டமான நிலை வரும்பொழுதும் அதிலிருந்து நீ உடனே வெளியே வந்து விடுவாய். அந்த கஷ்டத்தில் இருந்து அதற்கான உன் பின்னே நான் நின்று கொண்டுதான் இருப்பேன். நிவர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா? இது நீ வேறொருவர் மூலமாக அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் உதவி செய்து கொண்டிருப்பேன். அந்த உதவி செய்வதை மறந்து விடாதே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல். அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்று என்னை நம்பு. மகிழ்ச்சியுடன் நீ உன் வாழ்க்கையை நான் அனுபவிக்கப் போகிறாய் என நீ மகிழ்ச்சியாக இரு. என்றும் நம் பந்தம் தொடரும். மனதில் பாரத்தோடு இருக்காதே. அதை இறக்கி என் பாதத்தில் வைத்துவிடு. உன் அன்பு ஆழத்தை, உன் விசுவாசத்தையும் இந்த முருகப்பெருமான் நன்கு அறிவேன். நிச்சயம் அனைத்தும் மதிப்பு கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய மனது அளவிற்கு நீ மகிழ்ச்சியாக இரு. நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் செல்ல பிள்ளையே, உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு முடிவு கிடைத்திருக்கிறது. அமைதியாக இரு. நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டு. எது நடந்தாலும் நான் துணையாக இருக்கிறேன். வாழ வேண்டும் என்று முடிவு செய். நிச்சயம் உனக்காக நல்லதே மட்டுமே நடக்கப் போகிறது என்று நம்பி இரு. நீ விரும்பிய வாழ்க்கை என்றும் உன் கையில் நிச்சயமாக கிடைக்கும். அதை பக்குவமாக வைத்து அதை தக்க வைத்து கொள். அதை வைத்து வாழ கற்றுக்கொள். நீ வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறி விடுவாய். சில நேரங்களில் இந்த முருகப்பெருமானை நீ அழுது புலம்பி என்ன கேட்கிறாய் தெரியுமா? இன்றும் எத்தனை கஷ்டங்கள், ஏன் இந்த வாழ்க்கை வரப்போகிறது என்று. வாழ்க்கை என்றால் கஷ்டம் வரும் போகும். ஆனால் என்னுடைய வாழ்க்கை கஷ்டமாகத்தான் இருக்கிறது என்று நீ அழுது புலம்புகிறாய். இந்த முருகப்பெருமானிடம் வந்து முறையிட்டு கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே.
உனக்கான நேரம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் உனக்கான இதுவரை நீ கண்டிராத பல வாழ்க்கை நீள வாழப்போகிறாய். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு இந்த முருகப்பெருமான் மாற்றி காட்டுவேன். பார், உனக்கான ஆனந்தங்கள் நிறைந்திருக்கும். உனக்கான வாழ்க்கையை நான் தருவேன். ஆனால் உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. கடிவாளமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய். துடித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலையிலிருந்தும் தவித்து கொண்டிருக்கிறாய். மாற்றங்கள் நடக்காதா போகிறதா? இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்துவார்கள். நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய். உனக்காக நிம்மதியான வாழ்க்கை வரப்போகிறது. உன் எதிர்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று எழுதி வைத்துக்கொள். சாதாரணமாக என்னை நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறந்து வாழப்போகிறாய். கலங்காதே, வருத்தப்படாதே, தைரியமாக இரு. உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். இதை உன் செவியில் கேட்டுவிட்டாய் அல்லவா? நீ மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தமாக இரு, சந்தோஷமாக இரு. இன்று உனக்கு கிடைக்கப் போகும் திடீர் அதிர்ஷ்டம் அதுதான். நான் சொன்னதெல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா? எப்படிப்பட்ட சூழலிலும் தள்ளப்பட்டாலும் சிறிது காலம் இரு என் செல்ல பிள்ளையே. நீ பக்குவமான வாழ்க்கைக்கு வந்துவிட்டாய். நீ கலங்காமல் தைரியமாக இருக்கிறாய். அதை பார்க்கும் பொழுது உன் குடும்பத்தாருக்கு இந்த முருகப்பெருமானுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன் குடும்பத்தார்களும், உன் குற்றங்களும் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பார்கள். நீ உடைந்து போய்விட்டால் குடும்பம் சிதைந்துவிடும். நான் இருக்கும் இடம் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்க ஏற்பாடு செய்வேன். நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு உதவி செய்வேன். வேலுண்டு வினையில்லை என்று சொல்வார்கள். என் நாமத்தை நீ தினமும் காலையில் எழுந்தவுடன் முருகா முருகா என்று சொல்கிறாய். நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் யாராவது ஒரு குழந்தை ரூபத்தில் ஏதாவது உனக்காக நான் காட்சி தருவேன். ஆம், நீ என்னை நினைத்த பட்சத்தில் நிச்சயம் அனைத்தும் கிடைக்கும், அனைத்தும் நடக்கும். நீ செல்வ செழிப்போடு ஆரோக்கியமாகவும் இருப்பாய். இது இந்த முருகப்பெருமானின் அறிவுரையை கேட்டு தெரிந்து கொண்டு நல்ல பயன்களை அடைந்து நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய். நிச்சயம் வெற்றி உண்டு. ஆம், எந்த நேரத்திலும் உனக்கான அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும். நிச்சயம் நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா.